ஹே ஹாய், இன்றைக்கி ஒரு புது ஐட்டம் ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறமா நல்லா இருந்துச்சு, அதனால தான் இதோட ரெசிபி போடுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக மாஜரின் எடுத்து பேனில் போட்டுட்டு அதை வந்து மெல்ட் ஆக விட்டுட்டு அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து தேசிப்புளி நல்லா புழிஞ்சு விடுங்க. தேசிப்புளி நிறைய விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள்கிட்ட சோளம் உதிர்த்தி வச்சதான சோளம் நான் அவிச்சது தான் உதிர்த்தினேன். நான் அவிக்காத கூட உதிர்த்தலாமே சொன்னேன். இது அவிச்சிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்லேயும் யாருக்கும் டைம் கிடைக்கல, தனியாக இருந்து சாப்பிட எனக்கு டைம் கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறமா அது டேஸ்ட் இல்லாமல் போயிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து. ஸோ அதை ஒன்று உதிர்த்திட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு நான் ஃபஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன்னு ஒரு கொஞ்சம் பட் டேஸ்டி. ஸோ அதனால தான் நான் போட்டேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரமாக வந்து அந்த போட்டதான சோளம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆக விட்டு ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்ல, ஒரு லைட்டாக வந்து அந்த பொரிஞ்ச மாதிரி வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தானே. ஸோ அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இட்ஸ் வெரி டேஸ்டி. ஒரு ஈவினிங் டைம்லேயே ஒரு லைட்டாக ஒரு மார்னிங் டைம்லேயே ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு ஸ்நாக்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.